அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலருக்கு காலையில் ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம்னா, ஆண்டவரிடத்துலேருந்து ஒரு நல்ல வார்த்தையை கேட்டுட்டு போகணும். ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை கேட்டுட்டு நம்ம போனோன்னா, அன்னைய சூழலில் எல்லா காரியங்களும் நன்மையாக நடக்கும். அதனால் என்ன பண்ணுவோன்னா, அவசரமாக நேரம் இல்லாமல் இருந்தால் கூட பைபிளை திறந்து ஒரு வசனமாயிரும் படித்து தான் போவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் வசன கேலண்டர் தொங்கிட்டு இருக்கும். அதில் ஏதாவது ஒரு வசனத்தை படிச்சுட்டு போவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு வசன அட்டையாவது இருக்கும், அந்த வசனத்தை படிச்சுட்டு போவாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் ஒரு நாள் கூட வேதாகமத்திலேருந்து ஒரு வசனம் படிக்காமல் வெளியே போகவே மாட்டேன். நல்ல பழக்கம்தான். ஆனால் இது என்ன பழக்கம் தெரியுமா? அநேகர் இடத்துல இன்றைக்கு நான் ஆண்டவரிடத்திலிருந்து எந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை அறிகிற ஒரு வார்த்தை அல்ல. அனுதின வாழ்க்கை சூழல்களிலே பலவிதமான காரியங்களை சந்திக்கிறோம், பலவிதமான சூழலுக்குள் கடந்து செல்கிறோம், பலவிதமான மனிதர்களை எதிர்கொள்ளுகிறோம், பலவிதமான கடின சூழல்கள் எல்லாவற்றையும் நாம் சந்தித்து கடந்து போக வேண்டிய தேவை இருக்கிறது. அதுபோன்ற சூழல்களிலே எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தந்தால் அந்த வார்த்தையின் பின்பலத்தோடு அந்த நாளை நாம் சந்திக்கலாம் என்று எண்ணுவதில்லை. ஆசீர்வாதமாக ஒரு வார்த்தை கேட்டுட்டு போகணும். அதனால கால் நிறைவேர் சீரியஸாக எதையும் கேட்க விரும்புறதில்லை. பைபிளை திறந்து படித்தா கூட ஏதோ சீரியஸான ஏதோ ஒரு சப்ஜெக்ட் தான் படிக்க மாட்டாங்க. ஆசீர்வாதமாக, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு இருப்பேன், நீ கையிட்டு செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கும், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசீர்வாத தொனியுடைய வார்த்தைகளை கேட்டு போகிறதுக்கு தான் விரும்புவாங்க. இது அநேகர் இடத்துல பார்த்தீங்கன்னா பிற மதங்கள் இது போன்ற நம்பிக்கை இருக்குது. அவங்களும் காலையில் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை கேட்டுட்டு போகணும்னு ஏதாவது ஒன்று கேட்குறாங்க. டிவியில் கூட பார்த்திங்கன்னா, டிவியில் யூடியூப்லலாம் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வருது. கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் கூட பார்க்கும் பொழுது இந்த யூடியூப் வழியாக கூட டெய்லி காலையில் நிறைய பேர் வார்த்தை கொடுக்குறாங்க. பெரும்பாலான வார்த்தை இதுதான். ஆறுதலான வார்த்தை, ஆதரவான வார்த்தை, ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, பெரும்பாலும் நமக்கு நல்லதே ஆண்டவர் செய்ய போகிறார் என்று நம்மை நம்ப வைக்கிற வார்த்தை. நாம் இந்த மாதிரிப்பட்ட நம்பிக்கையான வார்த்தைகளை படிச்சுட்டு போகிறதுனால அந்தப்படி தான் நமக்கு எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் அந்தந்த நாள் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன், நீர் பேசும், இன்றைக்கு நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? சங்கீதம் 25:4 வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது சொல்லும், ஆண்டவரே உம்முடைய வழிகளை எனக்கு போதியும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அதிகாலையிலே நான் உம்முடைய கிருபையை கேட்கட்டும், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். இன்றைக்கி அநேகர் அவிதமாக கேட்கறதில்ல. அநேகருக்கு காலை வெள்ள ஆண்டவர் ஒன்றுமே கற்றுக் கொடுக்கக்கூடாது. நீ இப்படி நடக்கூடாது சொல்லக்கூடாது, உணர்த்தக்கூடாது. ப்ளசன்றாக நல்லதே உனக்கு நடக்க போகுது, நீ கையிட்டு செய்கிறதெல்லாம் உனக்கு வாய்க்க போகிறது, இன்றைய தினம் உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அந்த போன்ற ஒரு தொனியுடைய காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். இல்லை அருமையானவர்களே, அந்தந்த நாளிலே ஆண்டவர் நம்மை எப்படி நடத்த விரும்புகிறாரோ அந்த நடத்தில் உட்படுத்த வேண்டும் நம்மை. நீர் என்ன பேசினாலும் ஆண்டவரை நான் கேட்கிறேன். ஆண்டவர் ஒருவேளை நாம் விரும்புகிறபடி பேசாவிட்டாலும் அவர் பேசுகிற வார்த்தை நமக்கு நிச்சயமாக நல்லதாகவே இருக்கணும். ஒருவேளை காலையில் பிடிச்சி ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை கண்டிக்கணும் வச்சிங்களா, அதனால் ஒரு நஷ்டமும் கிடையாது. ஏன்னா வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் அன்பு கூறுகிறவளை தான் சிக்ஷிக்கிறார், அவர் அன்பு கூறுகிறவள் தான் கடிந்து கொள்கிறார். காலையில் நம்மை ஆண்டவர் கண்டிக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, நம்மை நேசிக்கிறார். மகனே, நேற்றுக்கு செஞ்ச மாதிரி தப்பை இன்னைக்கு செய்யாத, இதுவரையிலும் விடாமல் இருக்கிற அந்த தவறை இன்னைக்கு விட்டுரு, நீ போகிற சூழல்களில் நான் உன்னோடு உன்னை நடத்தும்படியாக நீ உன்னை திருத்திக்கொள். இந்த மாதிரி கண்டிக்கிறதும் திருத்துறதும் நமக்கு நல்லதாகவே அமையும். எனவே காலையில் ராசிபலன் பார்க்குறது மாதிரி இல்லைண்டா, ஏதோ ஒரு நல்ல வார்த்தையை நம்ம கேட்டோம்னா அதுபடி எல்லாம் நமக்கு நடக்க போகும்னு அந்த சென்டிமெண்ட்டில் போகாதபடிக்கு, ஆண்டவர் என்னுடைய ஆத்துமாவுக்கு, என்னுடைய ஆவிக்கு, என்னுடைய வாழ்விற்கு, என்னுடைய மனதிற்கு தேவையான வார்த்தை உம்முடைய பார்வையில் எதுவாக இருக்கிறோ அதை எனக்கு தாரும், நான் அதை கேட்கட்டும் என்று சொல்லி அமர்ந்திருந்து வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். அவசரமாக ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு போவதல்ல. இவைகளெல்லாம் மந்திரம் போன்ற செயல்பாடுகள். அதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஆண்டவரை இன்று எனக்கு என்ன பேச விரும்புகிறேன் என்று கேளுங்கள், அவர் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள். அவர் கடிந்து கொண்டாலும் அது நமக்கு ஆசீர்வாதமாகத்தான் முடியும்.